எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் சக்சஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு, இந்த திரைப்படம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் படத்தில் பெரிய கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாளோ அரை நாளோ, ஆனால் உங்கள் படத்தில் அதை கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு தெரியும் போது தான் அவர் இன்னைக்கு நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனதிற்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த படத்தை நான் இங்கே பார்க்க முடியல, சென்னையில் பார்க்க முடியல, கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான சிட்டி கிடையாது. நான் அங்கேயே ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்டர் நிரம்பி ஒழியும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேயும் அந்த படத்திலே ஒரு ஓவர் அப்ளாஸ் அப்படி கை தட்டிகிட்டே இருந்தாங்க. நம்ம வர்ற சீனா யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தேட்டரு கொண்டாடினாங்க. உண்மையில இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இன்னும் அவர் நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தா சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல. நான் அடுத்த மேலையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தாரேன், சரியா? ஆமாம், ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு. அந்த ஸ்டைலில் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு பாட்டு அப்படி தலைகீழ கிடந்தாரா, என்ன படம் வித்தியாசமாக இருக்கும் போட்டுருக்கு, உள்ள ஒரு மாதிரி சோகமாக தான் போக போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்பறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த முன்வரிசையில் 2 தம்பி மாதிரி இருக்காங்க. ஆமாம், ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரும் ஈர்த்திருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம். இந்த படம் வந்தாச்சு, நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அடுத்தாப்புல ஐயா வாங்க, சின்னி ஜெயந்தன் இருக்காப்புல. சின்னி ஜெயந்தனெல்லாம் அது அப்படியே கொஞ்ச நேரம் வந்தாலும் அது வேற லெவலில் பண்ணி போயிட்டீங்க. அடுத்த அன்பு சகோதரி அகல்யா அவர்கள். அகல்யா எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோன்னே அழகம் தெரியல. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கணும், யாருன்னு யாருங்க இருந்தாங்க போங்க என்னங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரைட்டு அப்படின்னு. அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள், கிட்டத்தட்ட சத்யராஜ் அண்ணன், எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள், என்னடா எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக போகிறாங்க. ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் எல்லா படமே, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது. அதை ரிவ்யூ அப்படின்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி அங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு சில பத்திரிகைகள் இல்லை, நிறைய ரிவ்யூவர்ஸ் ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஒரு சிலர் கேமராவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு சிலர் சில விஷயங்களை கொஞ்சம் பிரித்து பேசியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும். அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். ரிவ்யூ அழகாக முடிச்சுட்டு அதில் நிறைகளை பூரா சொல்லிட்டு குறைகளை கடைசியா இதை எப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
விழாவின் நாயகன் தயாரிப்பாளர் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்களே, படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே, இயக்குனர் கோகுல் அவர்களே, வருகை தந்திருக்கும் கலைஞர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார். ரொம்ப ஜாலியாக நடித்தேன். நானும் சுரேஷ் மேனன், ஜான் விஜய் எல்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார். அதாவது எழுதின டைலாக்காக பேசணும்லாம் கிடையாது, டைலாக்கை சொல்லுவார். ஆனால் நீங்கள் எதை சேர்த்துக்கோங்கண்ணே, நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார். இந்த சீன்ஸ் எல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை நான் விழுப்புரத்தில் பார்த்தேன். பார்க்கறதுக்கு முதல் நாள் வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் ஜென்ரலாக மக்கள்கிட்ட, இந்த படம் எப்படி இருக்கு, அந்த படம் இருக்கு. அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் வந்திருக்காமே, படம் தெரியுமா? டக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை, யார் அந்த எல்கேஜி ஹீரோ தானே நடிச்சதுன்னு. ஆர்ஜே பாலாஜி, இன்னும் நீங்கள் தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க. எல்கேஜின்றவர் ஆர்ஜே, அதாவது அவ்வளவு ரீச் ஆகிருக்காரு அவர். அதுக்கப்புறம் 2-3 பேருக்கு கேட்டேன், சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா போய் பாருங்கன்ட்டு நானும் போய் பார்த்தேன். பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசிச்சாங்க எல்லாருமே. படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆஸ் யூஷுவலாக பேசிட்டு அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன். நான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல மெசேஜ் இருக்குது அப்படி எப்படி சொல்லிட்டு இந்த வந்துட்டு வீட்டில் அப்படி டிஸ்கஸ் பண்ணி என் கூட எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என் கசின் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க கொஞ்சம் வயசானவங்க, எப்படி இருக்கு இந்த படம்? இந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணு நடிச்சிருக்கல அந்த ஹீரோயின். நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை ஐயங்கார் பொண்ணு மாதிரி காமிச்ச பெருமை கோகுல். அவர் கை தட்டுக்கு அவருக்கு. அதே மாதிரி இப்ப இமான் என்னாச்சு ஒரு விஷயம் சொன்னாரு, இவருக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா? சவுத் இந்தியன் அமீர் கான். இது பிக் ஹேண்ட் ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா ஒவ்வொரு படத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். சொல்ற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்திலும் சரி, எல்கேஜிலும் சரி, இப்ப நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பத்திரிகையில சவுத் இந்தியன் அமீர் கான் ஆர்ஜே பாலாஜி நீலிருந்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு பக்கம் கல்வித்துறை, இன்னொரு பக்கம் கலைத்துறை, ரெண்டுத்தையும் அப்படியே இரு கண்களா வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகா உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள். அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டிங். ஸோ இது பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 2010 நடிச்சிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்சஸ் ஃபங்க்ஷன் இதுதான். இது வரைக்கும் நான் எந்த சக்சஸ் பார்ட்டி போனதே இல்லை. இது ஃபர்ஸ்ட் சக்சஸ். அது இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வெளியூர்ல இருந்தேன். ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள். ஏன்னா ஒரு கணேஷ் சாருக்கு அவ்வளவு பேஷன், சினிமா மேலேயும் பேஷன், அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம். ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும். அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ ரோபோக்கு ஷூட் இருந்ததுனால கள்ளக்குறிச்சியில், ஸோ நீ போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். ஸோ இந்த வெற்றி மேடையில் நிற்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோபோவோட ஃபோட்டோ சக்ஸஸ் மீட்டோட போஸ்டரில் பார்த்துறது. ஸோ முதல் தேங்க்ஸ் கோகுல் அண்ணாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு 2 வருஷமாக சங்கரோட உடல்நிலை அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரோபோ நீ தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி கூப்பிட்டு அண்ணன் நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சங்கர் காப்பாற்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கோகுல் அண்ணா. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு இணையே இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் கணேஷ் சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு இயக்குனராக சங்கர் மேலே இருக்கிற அன்புனால கோகுல் அண்ணா அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் சார் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாம், வேற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வெற்றி மேடையில் ரோபோவை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை நான் இந்த இடத்துல நின்று தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி
கூட நடித்த பாலாஜி சார், அப்புறம் அகல்யா, அப்புறம் இன்னும் நிறைய இணை நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சத்யராஜ் சார், ஏன்னா அவர் லெஜெண்டரி ஆக்டர். அவர் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ரோபோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சி ஃபர்ஸ்ட் ஹாப்பில் எல்லாரும் அதான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் சத்யராஜ் சாரும் ரோபோவும் தான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அந்த அழகான ஸ்பேஸ் வந்து சத்யராஜ் சார் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரோபோவோட அந்த கேரக்டர் பேசப்படுது. ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஸோ அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எங்களுக்காக கொடுத்து இருந்திருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படம் இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும்.